வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ரொம்ப கோவில் போல வச்சுருப்பாங்க. இந்த பூஜை அறையில எந்த பொருள் வைக்கணும், எந்த பொருள் வைக்கக்கூடாது, எந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றணும், என்ன மாதிரியான எண்ணெய் போட்டு தீபம் ஏற்றணும், இது மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால் பொதுவாக நாம் இந்த பூஜை அறையில் முக்கியமாக இந்த பொருளை வைக்கணும், வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியங்க. அந்த வகையில் குறிப்பிட்டு பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே சாமி நம்ம கும்பிட்றதுக்கு முன்னாடி அவசியமாக ஒரு சொம்பில் தண்ணி வைப்பாங்க, நிறைய சொம்பு வைப்பாங்க. அது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி வைக்கிறதால என்ன பலன்? ஒரு சிலர் பூஜை அறையில் கண்ணாடி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடி ஏன் வச்சுருக்காங்க? அதே போல் ஒரு சிலர் இந்த தேவையில்லாத இரும்பு பொருட்களை பூஜை அறையில் வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஏன்னு தெரிஞ்சுக்கிறது அடிப்படையான விஷயங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் கடைப்பிடித்து தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் பூஜை அறையில் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் வைக்கிறதால என்ன மாதிரி பலன்களெல்லாம் நம்ம அடைய போகிறோம், என்ன மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது, ஏன் நம்ம முன்னோர்கள் இப்படி கடைப்பிடித்தாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் பூஜை அறையில் இந்த பொருளை நான் முக்கியமாக வச்சுருக்கேன், அது ரொம்ப நல்லது. அதே போல் ஒரு சிலர் அரிய பொருட்களை வைப்பாங்க. அதாவது வலம்புரி சங்கு, கல் வைப்பாங்க, சால கிராமம் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் கிடைக்காத ரொம்ப ஒரு அரிதான விலை மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நிறைய பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு வித்தியாசமான பொருள் நீங்கள் வச்சுருக்கீங்க, வித்தியாசமான வழிபாடு நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிட்ருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா எல்லோராலையும் முடியக்கூடிய ஒரு எளிமையான வழி தாங்க கருங்காலி மாலை வாங்கி அணியிறது. இந்த கருங்காலி மாலை வாங்கி அணியிறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டவை, அதாவது கெட்ட எனர்ஜி, நமக்கு வரக்கூடிய ஒரு மனக்குழப்பத்தை தரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதனால் நாம் இந்த கருங்காலி மாலை வாங்கி அணியும் போது நன்மையான பலன்கள் நிறைய நடக்கும். நீங்களும் வாங்கி முயற்சி செய்யுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன், அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி மாலை வாங்கிக்கலாம். அதே போல் குறிப்பிட்டு வெள்ளியால் கோர்க்கப்பட்டது, செம்பால் கோர்க்கப்பட்டது, கருங்காலி பிரேஸ்லெட், கருங்காலி மோதிரம் அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்கிறது. நீங்களும் தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம். நாம் இப்போது வீட்டு பூஜை அறையில் நம்ம தண்ணி வைக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். குறிப்பாகவே இந்த பூஜை அறையில் ஏன் தண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. குறிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம எப்படி மஞ்சள் குங்குமம் எல்லாம் முக்கியமாக பயன்படுத்துகிறோமோ அதே போல் தான் இந்த வீட்டு பூஜை அறையில் தண்ணீர் வைக்கிறதுலேயும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த முன்னோர்களுடைய சம்பந்தமானது இந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலர் அந்த தண்ணியில் நம்மளுடைய வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது, இவையெல்லாம் முக்கியமாக பார்க்கப்படுது. குறிப்பாக வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் பானை அல்லது செம்பு பாத்திரத்தில் கூட தண்ணி வைக்கலாங்க. அது பல்வேறு நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வப்போது அந்த தண்ணியை நம்ம மாற்றி வைக்கணுங்க. நாம் பூஜை செய்யும் போது மணி எடுத்து சுவாமி தரிசனம் செய்வதால் துர்சக்திகள் நெருங்காது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பூஜை செய்யும் போது 5 பூதங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலாவதாக ஆகாயம் என்பது பூஜை அறையில் வியாபித்து இருக்கும். நிலம் என்பது நம்ம தாங்கி நிற்கும். நெருப்பு விளக்கு ஏற்றும் போது இருக்குது. காற்று இயற்கையாகவே இருக்குது. ஆனால் தண்ணீர் மட்டும் இருக்காது. அதனால தான் நம்ம பூஜை அறையில் தண்ணீர் வைக்கிறோம். சாதாரணமாக உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பூஜை அறையில் மட்டும் இல்லாமல் தண்ணியில் நீங்கள் சாதாரண தண்ணியில் கல்லுப்பை போட்டுட்டு அந்த வீட்டை சுத்தம் செஞ்சிங்கனாலே அந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டை சுற்றிலையும் தீர்த்தம் தெளிக்கிறது, இந்த மாதிரிலாம் என்ன தண்ணியை மையப்படுத்தி தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். அப்படி பார்த்திங்கன்னா தண்ணீருக்குன்னு ஒரு முழுமையான நேர்மறை ஆற்றல் இருக்குது. அப்படிப்பட்ட தண்ணீரை சக்தி வாய்ந்த அந்த பூஜை அறையில் கொண்டு போய் நம்ம வைத்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
தினமும் பூஜை அறையில் தண்ணி வைத்து தெய்வத்துக்கு உரிய பாடல் அல்லது மந்திரங்களை நம்ம உச்சரித்து வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் அந்த தண்ணியில் இறங்கும். அதாவது அந்த தண்ணீர் முழுவதும் நேர்மறையான ஆற்றல் நிரம்பி இருக்கும். பூஜை முடிந்ததும் சிறிது நேரம் கழித்து இந்த தண்ணீரை எடுத்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அனைவர் மேலேயும் நம்ம தீர்த்தம் போல தெளித்து வர அல்லது தீர்த்தமாக பருகி வர நமக்கு மிகுந்த நன்மை உண்டாகும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெட்டது, நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அல்லது நம்மக்கிட்ட எதிர்மறையான விஷயங்கள் இருக்கிறது எல்லாம் பறந்தோடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறையை இப்படித்தான், இதற்காகத்தான் பின்பற்றி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, பூஜை அறையில் நாம் பூஜை செய்யும்போது ஐம்பூதங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் நிலம். இந்த ஐம்பூதங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக ஆகாயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வியாபித்து இருக்கும். நெருப்பு நாம் ஏற்றக்கூடிய விளக்கில் இருக்கும். அதே போல் நிலம் நம்மை தாங்கி இருக்கும். காற்று இயற்கையாகவே அங்கே இருக்கும். ஆனால் பூஜை அறையில் தண்ணீர் மட்டும் இருக்காது. அதற்காகத்தான் பூஜை அறையில் ஐம்பூதங்களில் ஒன்றான நீரை நாம் வைக்கிறோம். இப்படி பூஜை அறையில் ஐம்பூதங்களும் இருக்கும்போது ஐம்பூதங்களுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பூஜை செய்யும்போது மணி அடித்து சுவாமி தரிசனம் செய்வதால் துர்சக்திகள் நெருங்காது. அதே போல் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபடுறதா மூலமாக துர்சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல்லாம் கேட்கும்போது சாதாரணமாக நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய தண்ணியில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இதுதாங்க உண்மை. இப்படி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில் உங்களுடைய வீடியோ பார்த்து தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. பொதுவாகவே துளசி நீரை வைத்து நம்ம வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருக்குங்க. அப்படி பூஜை முடிந்த பிறகு அந்த நீரை தீர்த்தமாக கொடுப்பாங்க அல்லது வீட்டின் மேலே இருக்கிறவங்கள தெளிப்பாங்க. இதன் வாயிலாக நம்ம வீட்டில் இருக்கவங்க மேலே இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள்லாம் அகலும் அப்படிங்கிறது ஐதீகம். துளசி நீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மருத்துவ குணம் கொண்டது. எனவே இதனை நம்ம அருந்தும்போது நம்மளுடைய உடலும் மனதும் சுத்தப்படுகிறதுக்கான ஒரு உதவியாக இருக்கும். அதே போல் வழிபாட்டுக்கு தண்ணீர் வைக்கிறது வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, செம்பு அல்லது அதாவது மண் போன்ற பொருட்களை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறிப்பிட்டு சில்வர் பாத்திரமெல்லாம் நம்ம பயன்படுத்தாமல் பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மண் போன்ற பொருட்களை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இரும்பால் கெட்ட சக்திகளை கிரகிக்க முடியாது அப்படின்னு நம்பப்படுவதால் இரும்பால் செய்யப்பட்ட பொருட்களை ஒருபோதும் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது, இந்த பூஜை அறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க கடவுள் வழிபாட்டிற்காக வைத்த தண்ணீரை தினமும் நம்ம மாற்றுறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலர் தண்ணியை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வாங்க. ஆனால் அதை மறுபடியும் அவங்க எப்போ பூஜை செய்கிறாங்களோ அந்த ஒரு வாரம் அல்லது 2 நாள் 3 நாள் அப்படியே கிடக்கும் அந்த தண்ணியோ. அதே போல் பால் வைத்து வழிபாடு செய்கிறாங்க, நெய்வேத்தியமாக படைக்கிறாங்க அப்படின்னா அந்த பால் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து போடுறது தான் நமக்கு நல்லது. நம்ம வீட்டில் அதுவே ஒரு கெட்டதை நிகழ்த்தோம் அப்படின்னு சொல்கிறதால அந்த பாலை உடனே எடுத்துடணும். அப்படி பாலோ தண்ணீரோ தினமும் நம்ம மாற்றி வைக்கிறது நல்லது. எதிர்மறை சக்திகள் வீட்டை விட்டு அகலும் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம வீட்டிற்கு வைக்கப்படக்கூடிய தண்ணீரை வீட்டினுடைய வடக்கு மூலையில் மட்டுமே வைக்க வேண்டுமா. வீட்டு பூஜை அறையில் வைக்கப்படக்கூடிய தண்ணீரில் ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், சிறிதளவு வெட்டிவேர், துளசி இலை போன்ற பொருட்களை போட்டு பூஜை அறையில் வைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய வாசனை உங்களுடைய வீட்டை கோவில் போல வைத்திருக்கிறதோடு மனதை அமைதியாக வைத்திருக்கும் தன்மை அதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் பூஜை அறை பற்றிய நிறைய அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இப்போ சொன்ன இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நான் உங்கள் வீடியோவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும், அதே போல் நீங்கள் வித்தியாசமான முறையில் வித்தியாசமான பொருட்களை வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.